கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாடல்கள் நம் ஆராதனையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பாடல்கள் இல்லாத கிறிஸ்துவத்தை நாம் ஒருபோதும் சிந்தித்து பார்க்க முடியாது. நாம் அனைவரும் சிறப்பாக பாடக்கூடியவர்களாக இல்லாவிட்டாலும் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்காக பாடல் பாடுவதில் ஆர்வமாகவும் பாடல் பாடுவதிலும் இசைக்கருவிகள் வாசிப்பதிலும் சந்தோஷமாக கலந்து கொள்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடும். நிறைய கிறிஸ்துவ பாடல்களையும் நாம் என்ன பண்ணுறோம், வீடுகளிலும் மொபைல் ஃபோன்களிலும் அல்லது வாகனத்தை ஓட்டி செல்லும் போதும் கார்களிலும் நாம் என்ன பண்ணுறோம், கிறிஸ்தவ பாடல்களை கேட்கிறோம். விசேஷமாக ஞாயிறு பள்ளிகளில் சிறுவர்களுக்கு அதிகமாக பாடல்களை நாம் சொல்லித் தருகிறோம். சிறுவர்கள் நாம் சொல்லுகிற வேதாகம பகுதியை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதை விட பாடல்கள் என்ன பண்ணுது, எளிதாக மிகவும் அவர்களை கவர்ந்திழுக்கிறது. அவர்கள் உடனடியாக பாடல்களை சரணங்களாக பாடுகிறார்கள். கர்த்தர் யாராக இருக்கிறார், என்ன செய்தார் அல்லது செய்து கொண்டிருக்கிறார், எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறார் என்பதற்காக அவரை சந்தோஷமாய் துதித்து பாடுவது அவருக்கு மிகவும் பிரியமாக இருக்கிறது. இதைத்தான் சங்கீத புஸ்தகங்களில் நாம் வாசிக்கிறோம். 150 சங்கீதங்கள் ஆசாப், தாவீது மற்றும் பலர் எழுதி தொகுத்து வைத்திருக்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொரு சங்கீதத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தரை துதித்து புகழ்ந்து பாடுவது மிகவும் அடிப்படையான ஒரு சாராம்சமாக இருக்கிறதை நாம் காண முடியும். நம்முடைய வேதாகம புத்தகத்தில் பாடல்களுக்கென்று பரிசுத்த ஆவியானவர் 5 புத்தகங்களை ஒதுக்கி இருக்கிறார். போன வாரம் போதகர் மனோவா சொன்னது போல யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இப்படி 5 புத்தகங்களில் அநேக பாடல்களும் அதிகாரங்களும் அடங்கி இருக்கிறது. இவைகள் பாடல் வடிவில் என்ன பண்ணாங்க, இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு பாடலாக பாடினார்கள். நாம் இப்பொழுது சங்கீதங்களை திருச்சபையில் வாசிக்கிறோம். ஆனால் இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சங்கீதத்தை இசைத்து பாடலாக அப்படி அடிபெறலாமல் அவர்கள் பாடி தேவனை துதிப்பார்கள். இது மாத்திரமல்லாமல் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கூட அநேக பாடல்கள் ஆங்காங்கே, மோசேயின் பாடல், அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரை துதித்து பாடுகிறபடியான ஒரு சில வசனங்கள், இப்படியாக பாடல்கள் வேதாகமம் முழுமையாக இங்கும் அங்குமாக பரவி கிடக்கின்றன. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், கர்த்தரை பாடி துதிப்பது மிகவும் முக்கியமானது, அதை தவிர்க்கவே முடியாது. சங்கீதங்கள் நம்மை பாடும்படியாக உற்சாகப்படுத்துகிறது. செய்தியின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்களா, கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடுங்கள் அப்படின்ற தலைப்பில் நாம் இந்த செய்தியை சங்கீதம் 98 நாம் தியானிக்க இருக்கிறோம். செய்தியின் மைய கருத்து, அதாவது மெயின் பாயிண்ட், நாம் கர்த்தருடைய ரட்சிப்புக்காகவும் அரசாட்சிக்காகவும் நியாய தீர்ப்புக்காகவும் அவரை பாடலாம். இன்னொரு முறை கூட நான் சொல்கிறேன், நாம் கர்த்தருடைய ரட்சிப்புக்காகவும் அரசாட்சிக்காகவும் நியாய தீர்ப்புக்காகவும் அவரை பாடலாம். சங்கீதம் 98 பார்ப்போம் என்று சொன்னால் 9 வசனங்கள் இருக்கிறது. 3 சரணங்களாக இந்த சங்கீதம் பிரிக்கப்பட்டுள்ளது. வசனம் 1 - 3 வரை முதலாவது சரணமாகவும், வசனம் 4 முதல் 6 வரை இரண்டாவது சரணமாகவும், வசனம் 7 முதல் 9 முடிய மூன்றாவது சரணமாகவும் வேத வல்லுநர்கள் இதை 3 சரணங்களாக ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பிரித்து வைத்திருக்கிறார்கள். நாமும் கூட இந்த செய்தியில் அப்படியாக முதலாவது சரணம், இரண்டாவது சரணம், மூன்றாவது சரணம் என்று சொல்லி நாம் 3 வசனங்களாக அதன் கோர்வையாக நாம் தொடர்ச்சியாக செய்தியை பார்க்கலாம். முதலாவது சரணம், நாம் கர்த்தருடைய ரட்சிப்புக்காக அவரை பாடலாம். நாம் கர்த்தருடைய ரட்சிப்புக்காக அவரை பாடலாம். வசனம் 1 முதல் 3 முடிய. யாராவது ஒருத்தர் 1வது வசனத்தை நிதானமாக வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதக்காரன் கர்த்தருக்கு புது பாட்டை பாடும்படியாக இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அதான் வசனம் 1 சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். கர்த்தருடைய ரட்சிப்பு அல்லது விடுதலை, வெற்றி, இவைகளை கொண்டாடும்படியாக இஸ்ரவேலிலே புது பாட்டு பாடி கர்த்தரை துதிப்பது வழக்கமாக இருந்தது.
அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சங்கீதக்காரன் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்றும் போது ஒரு வெற்றி களிப்பின் பாடலாக தேவன் அவர்களை விடுதலை செய்ததை அல்லது ரட்சித்ததை நினைவு கூர்ந்து அவரை துதித்து பாடும்படியாக அழைப்பு விடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி பாட சங்கீதக்காரன் கொடுக்கும் காரணம் என்னவென்று பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் மட்டும் அவர்களை ரட்சித்தார் அல்லது விடுதலையாக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பங்கு இந்த ரட்சிப்பிலே ஒன்றுமே இல்லை. கர்த்தர் மாத்திரமே தம்முடைய வல்லமையினால் அவர்களை ரட்சித்திருக்கிறதை நினைவு கூர்ந்து பாடும்படியாக இப்படியாக அழைப்பு விடுக்கிறார். இது குறிப்பாக கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினதை நினைவு கூர்ந்து இந்த சங்கீதக்காரன் இப்படியாக எழுதியிருக்கிறார். ஒருவேளை நம் அனைவருக்கும் அல்லது வேதாகமத்தை வாசித்து புரிந்து கொள்ளுகிற அநேகருக்கு தெரிந்த விஷயம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 400 ஆண்டுகள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக வாழ்ந்து வந்தனர். பார்வோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணான்னா மிகவும் கொடூரமாய் நடத்தினான். அது நீங்கள் வீட்டில் போய் யாத்ராம புஸ்தகத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பார்வோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு கொடுமையாய் வேலை வாங்கினான் என்பது உங்களுக்கு தெரியும். செங்கல்ல இருக்கும்போது, அநேக கட்டடங்களை கட்டும்போது இதற்கு முன்பதாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க, வைக்கோல் எல்லாம் கொடுத்து கொண்டு வருவார்கள். ஆனால் நான் எங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி மோசே, ஆரோன் இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விடுங்கள், எங்கள் தேவனுக்கு நாங்கள் பலி செலுத்த வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்ன நேரங்களிலே இன்னும் கொடுமையாய் அவர்களை வேலை வாங்கி வைக்கோல் உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை, நீங்களே போய் வைக்கோல் எல்லாம் தேடி கண்டுபிடித்து எடுத்து வந்து செங்கல் அறுத்து கொடுக்கணும். ஒரு செங்கல் கூட என்ன பண்ணக்கூடாது, குறையவே கூடாது. அப்படின்னா இப்போ நார்மலாக காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் செய்கிறவங்க புல்லையும் போய் தேடி கண்டுபிடிக்கணும்னா இன்னும் 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடியே எழுந்து போய் புல்லெல்லாம் கண்டுபிடிச்சி லேட் நைட்டில் தான் அவங்க அந்த எண்ணிக்கையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு படுக்க முடியும். அப்போ வீட்டுக்கு வந்தாங்களான்னா வீட்டில் இருக்கிற மனைவி கிட்ட பேச நேரம் இருக்காது, பிள்ளைகிட்ட பேச நேரம் இருக்காது. அப்படியே டயரில் விழுந்து நாளைக்கு காலையில் எப்போ அலாரம் அடிக்குதோ அப்போ எழுந்து மறுபடியும் இவ்வளவு கொடுமையாக என்ன பண்ணாங்க, வேலை வாங்கினதை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள் அல்லது முறையிட்டார்கள். பார்வோனுடைய சேனை படை மிகவும் பலம் வாய்ந்ததாக இருந்தது, அது உங்களுக்கு தெரியும். அவனுடைய சேனைகள், படைகள், ரதங்கள் எல்லாம் மிகவும் பலம் வாய்ந்ததாக உறுதியாக இருந்தபடினாலே இஸ்ரவேலர் இப்படிப்பட்ட எகிப்து ராஜாவாகிய பார்வோன் இடத்திலிருந்தும் அவருடைய அதிகாரிகள் இடத்திலிருந்தும் தங்களையும் தங்கள் மனைவிகளையும் அல்லது தங்களுடைய குழந்தைகளையும் இப்படிப்பட்ட மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த ராஜாங்கத்திலிருந்து விடுவிக்க கூடாமல், இயலாமல், தன்னால் முடியாதவர்களாக என்ன பண்ணாங்க, அடிமைகளாக வாழ்ந்து வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட சூழலில் தான் கர்த்தர் 10 வாதைகளை எகிப்திலே ஒவ்வொன்றாக அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். யாராவது 10 வாதையும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறீங்களா? இஸ்ரவேல் 10 வாதையில் 1-2 நமக்கு தெரியும். ஒருவேளை 10 வாதையில் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருந்தீங்களான்னா நீங்கள் சொன்னாக்க கொஞ்சம் உதவியாக இருக்கும். முதலாவது வாதை என்ன? எகிப்தின் நதியில் இருக்கிற தண்ணீரை இரத்தமாக மாற்றினது. ஒருவேளை 10 நமக்கு ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் இப்போ வீட்டில் போய் படிச்சுக்கலாம். இப்போ இந்த 10 வாதைகளையும் கர்த்தர் அங்கே இஸ்ரவேலிலே செய்யும் பொழுது எகிப்தியர் தாங்கள் தெய்வங்களாக வழிபட்ட அந்த தெய்வங்கள் மீது தம்முடைய ஆளுகை செய்து தான் சர்வ லோகத்துக்கும் தேவன் வல்லமையுள்ளவர் என்பதை அங்கே விளங்கும்படியாக இந்த 10 வாதைகளையும் செய்கிறார். நாம் ஒருவேளை இந்த 10 வாதைகளை வாசிக்கும் போது கர்த்தர் அதிசயம் செய்தார், அற்புதம் செய்தார், அதிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார், அது உண்மைதான். ஆனாலும் அதை காட்டிலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்னவென்று சொன்னால், அந்த 10 வாதைகளிலும் ஒவ்வொரு வாதையும் எகிப்திய ஜனங்கள் தெய்வங்களாக வழிபட்ட காரியங்கள் மீது தேவன் அதிகாரம் செலுத்தி, உங்களுடைய தெய்வங்கள் வல்லமை அற்றவை, நான் தான் வல்லமை உள்ள தேவன் என்பதை விளங்கும்படியாக செய்தார். அப்ப கடைசி வாதம் என்னன்னு பார்த்தீங்களான்னா, பார்வோனுடைய தலைச்சம் பிள்ளைகளை எல்லாரையும் கொன்று பார்வோனும்
எகிப்தருடைய எல்லா தலைச்சின்களையும் ஒரே இரவிலே சங்கார தூதன் சென்று என்ன பண்ணாரு? கொன்று போட்டு இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கினதை பார்க்க முடியும். அப்போ அந்த எகிப்த ஜனங்கள் பார்வோனையும் தங்களுடைய தெய்வங்களில் ஒன்றாக, பார்வோன் ஒரு கடவுளாக அவர்கள் என்ன பண்ணாங்க? ஆராதித்து முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள். இப்போ கர்த்தராகிய தேவன் பார்வோனுடைய தலைப்பிள்ளையை அடித்து சங்காரம் பண்ணி அங்க சாகடிக்கும் போது என்ன அங்க தேவன் நிரூபிக்கிறார் என்று சொன்னால், பார்வோன் தேவன் அல்ல, நான் தான் தேவன். பார்வோன் தன்னுடைய சொந்த குமாரனையே காப்பாற்ற முடியாத பலவீனம் உள்ளவனா இருக்கிறான் என்பதை கர்த்தர் அங்க என்ன பண்றாரு? எகிப்திய ஜனங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் புரிய வைக்கிறார். அப்போ ஒரு சில வாதைகளை செய்யும் போது எகிப்திய மந்திரவாதிகள் என்ன பண்ணாங்க? யாராவது ஞாபகம் தான் சொல்லுங்க. எகிப்திய மந்திரவாதிகள் என்ன பண்ணாங்க? முதல்ல ஒரு சில வாதைகள் கர்த்தர் செய்யும் போது எகிப்திய மந்திரவாதிகள் என்ன பண்ணாங்க? அவங்களும் மோசேவும் ஆரோனும் என்ன செய்யறாங்களோ அதவே முயற்சி பண்ணி மந்திரம் பண்ணி என்ன பண்ணாங்க? செய்து எங்களுடைய தெய்வங்களாலையும் இதோட செய்ய முடியும் அப்படின்ட்டு நிரூபிச்சு காமிக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு முட்டாள்தனம் இருக்கு. தேசத்துல இருக்கிற எல்லா தண்ணீரும் ரத்தமா மாறி போச்சு. இப்போ இன்னும் ரத்தம் தேவையா இல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி தேவையா? தண்ணி தான் தேவை. ரத்தமா மாறின தண்ணீரை இவர்கள் தண்ணீராக மாற்றி இருந்தால் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். இவங்க ஏற்கனவே எல்லாத்தையும் ரத்தமா மாத்திட்டு இருக்காங்க. இவங்களும் இன்னும் இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் எடுத்துட்டு வந்து அதையும் ரத்தமாக மாற்றுறாங்க. இது யாருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கு. ஆனா ஒரு சில வாதைகள் செய்து முடித்த பிற்பாடு இந்த மந்திரவாதிகள் என்ன பண்ணாங்க? தேவன் செய்த அதே வாதையை செய்யும்படியாக முயற்சி செய்தார்கள். ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல? செய்ய முடியல. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? பார்வோன் இடத்துல வந்து, ராஜாவே, இது தேவனுடைய விரல். இது என்னது? தேவனுடைய விரல். இதற்கு விரோதமாக நம்ம என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. இவ்வளவு நாள் நாம் முயற்சி பண்ணோம், நாமளும் மந்திரங்களை செய்தோம், அது நடந்துச்சு. ஆனால் இனிமே என்ன பண்ணாதீங்க, இதே மாதிரி உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். இது தேவனுடைய விரல். அவர் நம்முடைய தேவரை காட்டிலும் உங்களை காட்டிலும் வல்லமையுள்ளவர். அதனால் என்ன பண்ணிருங்க? இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்றது. அப்போ தேவனுடைய விரல் கரம் வந்து வல்லமையுள்ளது. பஸ்கா ஆட்டுக்குட்டி நாம் பார்க்குறோம். அன்னைக்கு நைட்டில் பஸ்கா ஆட்டுக்குட்டி இஸ்ரவேலர்கள் தெரிந்து கொண்டு அதை அடித்து ரத்தத்தை நிலைக்கால்களிலும் வாசல்களிலும் பூசி அதை சாப்பிட்டுட்டு எல்லாம் தயாராக என்ன பண்ணிடுறோம்? சங்கார தூதன் வரும்போது எகிப்தியர் அவர்களை விரட்டி விடும்போது ஓடும்படியாக, இந்த தேசத்தை விட்டு புறப்படும்படியாக அவர்கள் எல்லாரும் தயாராக இருக்க. இப்படியாக கர்த்தர் தம்முடைய கரத்தினால் அல்லது சொல்ல போனால் அவருடைய விரலின் வல்லமையினால் எகிப்தில் இருக்கிற 10 தெய்வங்களாக எகிப்தியர் வழிபட்ட தெய்வங்கள் மீது தங்களுடைய வல்லமையை விளங்க பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை வந்து என்ன பண்றாரு? ஆச்சரியவிதமாக அவர்களை விடுவித்து கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறமா அவர் செங்கடலை 2ஆக பிளந்தார். இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை, செஞ்சதும் இல்லை. முதல் முறையா கடலை 2ஆ பழக்கும் போது மிகப்பெரிய ஆச்சரியம். ஆனால் வெட்டாந்தரையா இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? தங்கள் குழந்தைகளோடும் ஆடு மாடுகள் ஒட்டகங்களோடும் செங்கடலை கடந்தார்கள். இப்படி தேவன் வல்லமையா என்ன பண்ணாரு? அவர்களை ரட்சித்திருக்கிறார். சங்கீதத்துக்கு நாம் வருவோம். அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். சரி, 1வது வசனத்தை அடிப்படையாக வைத்து கர்த்தர் செய்த அதிசயம் என்ன? அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். 1வது கர்த்தரை பாட்டு பாடுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். 2வது அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் சொல்லிட்டு, அந்த அதிசயம் என்னன்னா அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த முகமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. இஸ்ரவேலரை ரட்சித்தார். அதுதான் கர்த்தர் செய்த அதிசயமாய் காணப்படுகிறது. அவருடைய வலது கரமும் பரிசுத்த புயமும் அவருடைய மிகப்பெரிய வல்லமை குறிக்கிறது. அதே மோசே வந்து யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படியாக பாடுகிறார் பாருங்கள். யாராவது எடுத்தவர்கள் ஒரு வாசிக்கலாம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 6. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. அப்புறம் கர்த்தருடைய கரத்தினால், சங்கீதம் 98 1வது வசனத்தில் அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினதுன்னு சொல்லும்போது அவருடைய கரத்தின் வல்லமையினால் இஸ்ரவேலுக்கு தேவன் ரட்சிப்பை அருளி இருக்கிறார் அல்லது விடுதலை கொடுத்திருக்கிறார். 2வது வசனத்தை நாம் பார்ப்போம். கர்த்தர் தமது ரட்சிப்பை என்ன பண்ணியிருக்காரு?
பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். 3வது வசனம் கடைசி பகுதியில் கூட இப்படியாக எழுதியிருக்கிறார், பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. கர்த்தர் தம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார். அதாவது மற்ற ஜனங்கள் காணும்படியாக தம்முடைய நீதியை வெளியரங்கப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய நீதி என்பது என்ன? இதுவும் ரட்சிப்பு தான். அதனால்தான் இங்க சொல்லி இருக்கிறது, கர்த்தர் ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கினார், தமது நீதியை ஜாதிகளுடைய கண்கள். அங்க இன்டர்சேஞ்சபிளி அந்த ரட்சிப்பும் தமது நீதியும் என்பது ஒரு சேராக மாற்றி மாற்றி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை இன்னும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏசாயா 46ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் ஏசாயாவும் இப்படியாக எழுதியிருக்கிறார். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 13வது வசனம். பெண்களில் யாராவது ஒரு வாசிக்கலாம். ஏசாயாவுக்கு கர்த்தர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், கிட்ட வர பண்ணுகிறேன், அது தூரமா இருப்பதில்லைன்னு முதலாவது சொல்றாரு. இரண்டாவது என்ன சொல்றாரு? என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. அப்போ கர்த்தருடைய நீதி தான் அவருடைய ரட்சிப்பு. அதான் சங்கீதம் 98 1வது வசனம் 2வது வசனத்தில் பார்க்கும்போது நாம் சொல்லுவோம், கர்த்தருடைய நீதி 1வது வசனத்தில் கர்த்தருடைய அதிசயம் அவருடைய ரட்சிப்பு, 2வது வசனத்தில் கர்த்தருடைய நீதி அவருடைய ரட்சிப்பாக இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய நீதியாகிய ரட்சிப்பை யாருக்கு வெளிப்படுத்தினார்? 2வது வசனம் 3வது வசனம் நாம் வாசித்தோம் இல்லையா? பூமியின் எல்லைகளில் எங்கும் வாசம் செய்யும் மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லா மக்களும் கர்த்தருடைய ரட்சிப்பை கண்டார்கள். அவர்கள் அதற்கு சாட்சிகளாகவும் இருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து மீட்டு வந்ததை அங்கு இருந்த எல்லா தேசத்து மக்களுக்கும் என்ன பண்ணுச்சு? மிகவும் சீக்கிரமாக பிரஸ்தாபமாச்சு. அதனால்தான் எரிகோ கோட்டையில் இருக்கிற ஒரு பெண் கூட என்ன சொல்றா? கர்த்தர் உங்களை ரட்சித்த விதத்தை நாங்கள் கேள்விப்பட்டு எங்களுடைய ராஜாக்கள் அதிகாரிகள் எல்லாம் என்ன போயிருக்காங்க? பயந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லு. அப்ப கர்த்தர் செய்த அந்த ரட்சிப்பு அங்க இருந்த எல்லா தேசங்களிலும் ஒரு பிளாஷ் நியூஸாக என்ன பண்ணுது? இந்த மாதிரி தேவன் நாம் இதுவரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்ல, செங்கடலை 2 பொளந்து தம்முடைய ஜனங்களை என்ன பண்ணியிருக்காரு? மீட்டு கொண்டு வந்திருக்காரு. இவர் தான் வல்லமையுள்ள தேவன் அப்படின்று ஒரு மிகப்பெரிய செய்தி வந்து எல்லா தேசத்துக்கும் பரம்பினது. கர்த்தர் என்ன பண்ணார்? அவருடைய ரட்சிப்பை ஜனங்களுக்கு பிரஸ்தாபமாக்கி இப்படியாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை கர்த்தருடைய ரட்சிப்பு முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தாலும் புறஜாதிகளாகிய எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கிறது. அதை பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை திரியேக தேவனில் இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே தேவன் என்ன பண்ணியிருக்காரு? ரட்சிப்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார். அது இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல புறஜாதிகளுக்கும் என்பதை அவர் தேவனாக இருக்கிறபடினாலே நன்கு அறிந்திருந்தார். ஆகையால் காலங்கள் நிறைவேறும் போது அதை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாரு? வெளிப்படுத்தி கொண்டே வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பை புறஜாதிகளுக்கு ஒருவேளை வெளிப்படுத்தாமல் இருந்திருந்தால், ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, நீங்களும் நானும் ரட்சிப்பு அடைந்திருக்கவே முடியாது. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் யாரான இருக்கிறீங்களா? யூத கோத்திரத்தர், ஆபிரகாமுடைய சந்ததியார், விருத்த சேதனம் பண்ணவங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்களும் நானும் விக்கிரகங்களை தெய்வங்களாக மனிதனுடைய கை வேலையினால் செய்தவைகளையும் தேவன் படைத்த படைப்புகளையும் ஊரும் பிராணிகள், மிருகங்கள், பறவைகள் இவளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக தேவனுடைய மகிமை மாற்றினார்கள் என்று ரோமர் நிருபத்தில் எழுதியிருக்கிறது போல உங்களுடைய முன்னோர்களும் என்னுடைய முன்னோர்களும் தாத்தா பாட்டி வம்ச வழியாக ஜீவனுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவனை வணங்காமல் விக்கிரகங்களையும் படைப்புகளையும் தெய்வங்களாக வழிபட்டு கொண்டு வந்திருக்கிறோம். ஒருவேளை அவர் புறஜாதிகளுக்கு இந்த ரட்சிப்பை வெளிப்படுத்தாமல் இருப்பார் என்று சொன்னால் உங்களில் யாரும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் புறஜாதிகளாக தகுதி இல்லாத விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டு இருந்த நமக்கு தம்முடைய வல்லமையான ரட்சிப்பை என்ன பண்ணியிருக்காரு? வெளிப்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வசனம் மூன்றாவது வசனம் முதல் பகுதி யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக இந்த ரட்சிப்பு எப்படி நிறைவேற்றி முடித்தாருன்னா, இஸ்ரவேல் குடும்பத்தை நினைத்து தமது கிருபையையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். நம் அனைவருக்கும் தெரியும், கர்த்தர் ஆபிரகாமை புறஜாதியிலிருந்து அழைத்து உடன்படிக்கை ஏற்படுத்தினார். உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும்
நான் இதை செய்வேன் என்று அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து இப்பொழுது அடிமைகளாய் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்றாரு? கர்த்தர் விடுதலையாக்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்புன்னு பார்த்தீங்களன்னா, அதிசயமானது, வல்லமையானது, பரிசுத்தமானது, கர்த்தருக்கு சொந்தமானது, கர்த்தருடைய நீதியா இருக்கிறது, உடன்படிக்கையின் நினைவு கூறுதலாக இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேலரை ரட்சித்த இந்த ரட்சிப்பு விடுதலை சாதாரணமானது அல்ல. இவ்வளவு மேன்மையான, உன்னதமான, தேவனுக்கு சொந்தமான ஒரு ரட்சிப்பா இருக்கிறது. இந்த ரட்சிப்புக்காகத்தான் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்று சொல்லி என்ன பண்றாரு சங்கீதக்காரன் இஸ்ரேல் ஜனங்களை அழைப்பு விடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் வாசிக்க நேரம் இல்லாதனால நான் அதை சுருக்கமாக சொல்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும், நீங்களும் நானும் அங்கு அமர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், ஒருவேளை சிறு குழந்தைகளாக இருக்கிறவர்களும், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் ஆவிக்குரிய ரீதியிலே மரித்து போயிருந்தோம். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஜீவனுள்ள தேவனுக்கும் உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் ஆவிக்குரிய நிலையிலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும், நம்முடைய முன்னோர்களாகிய ஆதாம் யாவால் செய்த பாவத்தினாலும், நம்முடைய சொந்த பாவத்தினாலும் நீங்களும் நானும் மரித்து போயிருந்தோம். தேவனுக்கும் நமக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, உறவும் இல்லை, எந்த ஒரு ஜெபம் பண்ணுகிற காரியங்கள் ஒண்ணுமே இல்லாமல் இருந்தது. நாம் எப்படி இருந்தோம்? நம்முடைய மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுகிறவர்களாக சாத்தானுக்கு அடிமைகளாக இருந்தோம். நீங்களும் நானும் மற்றவர்களைப் போலவே தேவனுடைய நீதியான கோபத்தை பெற்று, தண்டனையை பெற்று நித்திய நரகத்திலே தள்ள வேண்டியவர்களாக இருந்தோம். அதற்கு நாம் முழுமையான தகுதியுடையவர்களாக இருந்தோம். ஏனென்றால் நீங்களும் நானும் பாவிகளா இருக்கிறோம், தேவனுக்கு பகைஞரா இருக்கிறோம், துரோகிகளா இருந்தோம். வேண்டுமென்று தெரிந்தே அவரை மகிமைப்படுத்தாமல் விக்கிரகத்திலும் சாத்தானுக்கும் அடிமைகளாக வாழ்ந்து வந்தோம். இப்படிப்பட்ட மக்களுக்கு கிடைக்க போகிற காரியம் என்ன? தேவனுடைய நீதியான தண்டனை தான் நியாயமாய் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 4 9 வரைக்கும் பார்ப்போம் என்று சொன்னால், அது அப்படியே தலைகீழாக மாறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவன் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் என் மீதும் இரக்கப்பட்டு நம்மில் அன்பு கூர்ந்து கிறிஸ்துவின் மூலம் நம்மை ரட்சித்திருக்கிறார். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இது தேவனுடைய ஈவு, நம்முடைய செயல் அல்ல, நற்கிரிகள் அல்ல. ஒருவேளை இன்னும் இதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உபவாச ஜெபங்களோ, வேத வாசிப்போ, அல்லது திருச்சபையிலே செய்கிற ஊழியங்களோ, இந்த கிறிஸ்துவ சடங்காச்சாரங்களோ, மத சடங்காச்சாரங்கள் எதுவுமே என்ன பண்ண முடியாது, அதுல ஒன்றுமே கணக்கில் வராது. தேவனே முழுமையாக தம்முடைய இரக்கத்தினால், அவர் நம்மீது வைத்த அன்பினால் உங்களையும் என்னையும் கிறிஸ்து மூலமாய் ரட்சித்திருக்கிறார். இந்த ஒப்புமையை பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக தேவன் எதை பயன்படுத்தினார்? தம்முடைய வல்லமையை மட்டும் பயன்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக தேவன் தம்முடைய வல்லமையை மட்டும் பயன்படுத்தினார். உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்கும்படியாக தம்முடைய திரித்துவத்தில் 2வது நபராகிய தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை சிலுவையிலே உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் பாவம் செய்யாமல் 33 ஆண்டுகள் வாழ்ந்த அவருடைய சரீரத்தின் மேல் சுமத்தி, உங்கள் மேல் என் மேல் இருந்த தேவனுடைய நீதியான கோபாக்கினையை அவர் மீது செலுத்தி உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். அப்போ நம்முடைய ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு விலையேற பெற்றது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை, பாவம் அறியாத அவரை உங்களுக்காக எனக்காக பாவமாக்கி அவருடைய இரத்தத்தை சிந்தி ரட்சித்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் அந்த ரட்சிப்பை குறித்து மெத்தனமாகவோ அதை குறித்து கவலை இல்லாமலோ சாதாரணமாகவோ எடுத்துக்கொள்ளக்கூடாது. இவ்வளவு ஒரு மேன்மையான ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை குறித்து நாம் ஆச்சரியப்பட வேண்டும், அதிசயப்பட வேண்டும். அதை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன்.
தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு என்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியில் அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஒருவேளை தேவன் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் பேசுகிற ஜனங்களை ரட்சித்திருக்கிறார். மலைவாழ் மக்களை ரட்சித்திருக்கிறார். கேரளாவில் இருக்கிற மலையாளிகளை ரட்சித்திருக்கிறார். கன்னடர்களை ரட்சித்திருக்கிறார். தெலுங்குகளை ரட்சித்திருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவர்களை ரட்சித்திருக்கிறார். ஆப்பிரிக்காவில் இருக்கிற காட்டுவாசிகளை ரட்சித்திருக்கிறார். இப்படியாக தேசங்களிலும் பாஷைகளிலும் ஜனங்களிலும் இருந்தும் என்ன பண்ணியிருக்கிறார்? தம்முடைய ரத்தத்தினாலும் மீட்டு கொண்டு இருக்கிறார். அப்போ வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இந்த பாடலை பாடும் அந்த குழுவிலே, அந்த கூட்டத்திலே உண்மையாய் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற நீங்களும் நானும் இந்த பாடலை அவர்களோடு கூட சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, தமிழ்நாட்டில் நாமக்கல்லில் இருந்த எங்களை உம்முடைய இரத்தத்தினாலும் மீட்டுக் கொண்டீர். விக்கிரங்களுக்கு அடிமையாக இருந்தவர்களை மீட்டுக் கொண்டீர். தெலுங்கு பேசிக்கொண்டிருந்த எங்களை உமக்காக மீட்டுக் கொண்டீர் என்று சொல்லி நாம் என்ன பண்ணுவோம்? அவரை பாடி அவர்களோடு கூட துதிப்போம். இதை குறித்து உங்களுக்கு பரவசம் இல்லையா அன்பானவர்களே? ரட்சிக்கப்பட்ட நாமும் இந்த பாடலை பாடி என்ன பண்ணுவோம்? அவரை துதிப்போம். நான் இந்து குடும்பத்தில் பிறந்து வந்தவன். என்னுடைய பேர் நந்தீஸ்வரன். ஒருவேளை ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நத்தானியல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். 20 வயதில் வாலிப பிரயாயத்தில் மற்ற வாலிபர்களைப் போலவே நானும் பாவமான வாழ்க்கையில் வாழ்ந்து வந்தேன். எனக்கு தேவ தண்டனை கிடைத்து நரகத்திலே என்னை தேவன் அனுப்பியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட என்னை தேவன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலம் ரட்சித்தார். என்னுடைய எல்லா பாவங்களையும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவினார். அவருக்கு சொந்தமான பிள்ளையாக என்னை மாற்றினார். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை எப்படி ரட்சித்தார் என்பதை ஒரு நிமிடம் நீங்கள் இப்பொழுது நினைவு கூர்ந்து பாருங்கள். உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவங்களை நினைவு கூர்ந்து பாருங்கள். உங்களுடைய ரட்சிப்புக்காக கர்த்தரை சந்தோஷமாய் பாடுங்கள். முதலாவது சரணத்தில் கர்த்தருடைய ரட்சிப்புக்காக அவரை பாடுவோம் என்று பார்த்தோம். இரண்டாவது சரணம், எல்லோரும் கர்த்தருடைய அரசாட்சிக்காக அவரை பாடுகிறார்கள். வசனம் 4 முதல் 6 முடிய. 4வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். இப்பொழுது பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும், சங்கீதக்காரன் பூமியில் குடிகள் எல்லாரையும் கர்த்தரை பாடும்படியாக இங்கே உற்சாகப்படுத்துகிறார். இது ஒரு வெற்றி களிப்பின் பாடலாக இருக்கிறது. 5வது வசனத்தையும் பார்ப்போம். தொடர்ச்சி 6வது வசனம் வாசிங்க. இந்த வசனங்களில் பூமியில் குடிகள் எல்லோரும் என்ன பண்றாங்கன்னா, சுரமண்டலம், பூரிகைகள், எக்காலம் போன்ற இசைக்கருவிகளை பயன்படுத்தி கர்த்தரை பாடும்படியாக இந்த சங்கீதக்காரன் அழைப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 4-6 வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுவதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். இது தாவீது கர்த்தருடைய பெட்டி மறுபடியும் எருசலேமுக்கு வரும்போது நடைபெற்ற ஒரு காரியம். அவர் என்ன பண்றாருன்னா, கர்த்தரை பாடி துதிக்கும்படியாக லேவியருக்கு என்ன பண்றாரு? ஒரு பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்கிறார் தாவீது ராஜா. அவர்களில் ஆசாப் தலைவனும், சகரியா அவனுக்கு இரண்டாவதுமா இருந்தான். ஏயேல், செமிரமோத், எகியேல், மத்தித்தியா, எலியா, பெனாயா, ஓபேத் ஏதோம், ஏயால் என்பவர்கள் தம்புரு, சுரமண்டலம் என்னும் கீத வாத்தியங்களை வாசிக்கவும், ஆசாப் கைத்தாளங்களை கொட்டவும், பெனாயா, யகாசியல் என்னும் ஆசாரியர் எப்போதும் தேவனோட உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகளை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள். இங்கே கர்த்தரை பாடி துதிக்கும் போது என்னென்ன இசைக்கருவிகள் எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க? தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம், பூரிகைகள், இவைகளெல்லாம் இசைத்து கர்த்தரை என்ன பண்ணியிருக்காங்க? துதிச்சிருக்காங்க. அதில் இன்னும் முக்கியமாக பார்க்க போனால், யார் யார் எந்தெந்த இசைக்கருவியை வாசிக்க வேண்டும் என்றும் என்னது ஒரு ஒழுங்கும் கிரமமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி எந்த ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தன் ஒரு ப்ராப்பராக வாசிக்காமல் நம்முடைய இஷ்டத்துக்கு வாசித்து கர்த்தரை துதிக்கிறது அது ஒரு சரியான முறை அல்ல. யார் வாசிக்க வேண்டும், எதை வாசிக்க வேண்டும், ஒரு தெளிவான நோக்கத்தோடு இசைக்கருவிகளை பயிற்சி செய்து கர்த்தரை பாடும்போது இங்கே என்ன பண்ணியிருக்காரு? நியமிக்கப்பட்டிருக்காரு. ஒருவேளை நம்முடைய திருச்சபைகளில் இப்படிப்பட்ட பழைய இசைக்கருவிகள் எல்லாம் அது எப்படி இருக்கும், யாருக்கு வாசிக்க தெரியும்னு தெரியல. அது காலப்போக்கில் அதெல்லாம் என்ன பண்ணிச்சு? மறைஞ்சிச்சு. இருந்தாலும் இந்த வேத சத்தியங்களின் அடிப்படையில் இசைக்கருவிகளை வாசித்து அதற்கு ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு ஒழுக்கத்துடனும் கிரமத்துடனும் அதை வாசித்து கர்த்தரை துதிப்பது வேதத்தின்படியாக இருக்கிறது.
இது பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டில் கூட நம்ம இதை பார்க்க முடிகிறது. 6ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் ஏன் எல்லா ஜனங்களும் கர்த்தரை இசைக்கருவிகளுடன் வாசித்து துதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற காரணம் என்னன்னு பார்த்தீங்களா, 6வது வசனத்தில் சொல்லி இருக்கிறார், கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில். 1வது சரணத்தில் அவர் சொல்லி இருக்கிறார், கர்த்தர் உங்களை விடுதலையாக்கினதுனால இஸ்ரவேல் உங்களை தேவனை துதியுங்கள் என்று சொன்னார். 2வது சரணத்தில் கர்த்தருடைய ராஜாவின் சமூகத்தில் என்னும்போது கர்த்தரை அவர் ராஜாவாக அறிமுகப்படுத்துகிறார். 1வது சரணம் 1:3 இருந்து கர்த்தர் எப்படிப்பட்டவர், ரட்சகர். 2வது சரணம் கர்த்தர் ராஜா, அதனால அவரை துதியுங்கள். அப்ப ராஜா அப்படின்னு சொல்லும்போது தம்முடைய மக்களை ஆட்சி செய்ய அதிகாரம் படைத்தவராக, சிருஷ்டி கர்த்தாவாக இந்த ராஜா இருக்கிறார். உலகத்திலே எத்தனை ராஜாக்கள் இருந்தாலும், ஒருவேளை இன்னைக்கு நம்ம தேசத்திலையும் மாநிலங்களிலும் அநேக ராஜாக்கள் என்ன பண்றாங்க, ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். எப்படிப்பட்ட ராஜாக்கள், எத்தனை ராஜாக்கள் ஆளுகை செய்தாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, விசுவாசிகளாக புரிந்து கொள்ள வேண்டியது, தேவனாகி கர்த்தர் தாமே ராஜாவாக இருக்கிறார். அவர் சகலத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆளுகையை மீறி ஒரு காரியம் கூட நகராது. இப்போ ரோட்ல நம்ம சர்ச் முடிச்சுட்டு செப்பலெல்லாம் போட்டுட்டு தூசு தட்டிட்டு போறோம். தூசு தட்டும்போது தூசி எல்லாம் என்ன பண்ணும், பறக்கும். அதையும் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக தான் நடக்கிறது. அவருடைய ஆளுகைக்கு மிஞ்சி எதுவுமே நடக்கல. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, அநேக காரியங்கள் தேவனுடைய ஆளுகையை நாம் பார்க்காத பொழுது மனிதர்களுடைய ஆளுகையை நாம் அதிகமாக பிரசித்திப்படுத்த பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், நிறைய காரியங்களை நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, தேவனாகிய கர்த்தரே ராஜாவாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். எரேமியா 23ஆம் அதிகாரம் 5வது வசனம் இதை மிகவும் அழகாக வலியுறுத்துகிறது. யாராவது எடுத்தவர்கள் வாசிப்போம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். இது வாக்குத்தத்தமாக கர்த்தர் என்ன பண்ணாரு, எரேமியாவுக்கு வாக்குத்தத்தம், இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் என்ன பண்ணுவாரு, ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். தாவீதின் வம்சத்திலே பிறந்த இயேசு கிறிஸ்துவிலே இந்த வாக்குத்தத்தம் முழுமையாக நிறைவேறினது. அவர் பிறந்தபோது ராஜ வம்சத்திலே, தாவீதின் வம்சத்திலே பிறந்தார். அவர் 33 ஆண்டு காலம் மனிதனாக வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பரிசத்தில் இருக்கும்போது இப்பொழுது அவர் என்ன பண்றாரு, சர்வ லோகத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட அவருக்கு சொந்தமான பிள்ளைகளா இருக்கிற உங்களையும் என்னையும் அவர் ஆளுகை செய்வது உறுதி. அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய ஆளுகை இல்லாமல் நமக்கு ஒரு நன்மையும் தீமையும் வருவதே இல்லை. அவருடைய அனுமதியோடு, அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு, அவருடைய தெய்வீக ஞானத்தினால் ராஜரீகம் பண்ணும்போது வருவதை நாம் இப்படியாக, ஒருவேளை நமக்கு தீமையான காரியங்கள், பலவீனமான காரியங்கள் வந்தாலும் அவர் நம்முடைய நன்மைக்காகவே அதை அனுமதிக்கிறார் என்பதை நாம் வேதாமத்தின்படி புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை பாடும்படியாக சங்கீதக்காரன் என்ன பண்றாரு, அவர் ராஜாவாக இருக்கிறார். அவருக்கு என்ன பண்ணுங்க, இசைக்கருவிகளை வாசித்து அவரை பாடுங்கள் என்று சொல்லப்பட்டது. விசேஷமாக நான் ஒருவேளை திருச்சபையில் உள்ள அனைவரும் கூட சொல்லலாம், விசேஷமாக பாடல் குழுவில் உள்ள இசைக்கருவிகளை வாசிக்கின்ற, பாடலை சனிக்கிழமைகளில் பயிற்சி செய்து, இசைக்கருவிகள் பயிற்சி செய்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் தேவனை பாடி துதிக்கிற நீங்கள் என்ன பண்றீங்க, வேதாகமத்தின்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை தொடர்ச்சியாக என்ன பண்ணுங்க, உற்சாகமாய் செய்யுங்கள். இன்னும் சந்தோஷமாய் கர்த்தருக்கு அதை செய்யும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, பாடல் குழுவிலே இல்லாதவர்கள், ஒருவேளை நம்ம எல்லாருமே பாடல் குழுவில் இல்லை, எல்லாருமே இசைக்கருவிகள் வாசிக்கல, ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், தேவனுக்கு பாடல் பாடும்போது, ஒருவேளை ஞாயிறு ஆராதனையாக இருக்கலாம், வீட்டு கூட்டங்களாக இருக்கலாம், ஜப கூட்டங்களாக இருக்கலாம், சந்தோஷமாய் அவரை துதித்து பாடும்படியாக உங்களுடைய இருதயங்களை திறந்து, வாய்களை திறந்து என்ன பண்ணுங்க, நேர்த்தியாய் கிரமமாய் அவருக்கு பாடல் பாடி அவரை ஆராதிக்கும்படியாக நான் உங்களையும் உற்சாகப்படுத்துகிறேன். சில திருச்சபைகள் என்ன பண்றாங்கன்னா, நிறைய இசைக்கருவிகள், ஸ்டேஜ் ஃபுல்லா இசைக்கருவியால் நிறைஞ்சிருக்கும், கலர் லைட்ஸ் இருக்கும், புகை வரும். ஆராதிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, டான்ஸ் போடுவாங்க.
கர்த்தரை நம்ம என்ன பண்ணோம், நடந்தத்தோடும் சந்தோஷத்தோடும் துதிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இசைக்கருவிகளும் போட்டு, புகையை போட்டு, கலர் லைட் போட்டு, டான்ஸ் போட்டு ஆராதிக்கிற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதிகமாக பெருகிட்டு வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தாவீது டான்ஸ் போட்டாரு, இசைக்கருவிகள் வாதிச்சாங்க. ஆனால் அவங்களுடைய தவறு எங்க இருக்குன்னு பார்த்தீங்களான்னா, அவர்கள் உலக பிரகாரமாக சினிமாவில் பாடுகிற பாடல் போல அந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை உற்சாகப்படுத்தி என்ன பண்றாங்க, உலக பிரகாரமாக அவர்கள் பின்பற்றி போகிறதுனாலே அவர்கள் தேவ வசனத்தை விட்டு எல்லை மீறி போய் கடவுளை துதிக்கிறாங்க. அது கடவுள் பிரியப்படுவாருன்னு நம்மளால சொல்லவே முடியாது. இன்னொரு சில கூட்டத்தார் இருக்கிறாங்க, ஒரு சில திருச்சபையினர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மியூசிக்கோட டச்சே பண்ண மாட்டாங்க, இசைக்கருவியே என்ன பண்ண மாட்டாங்க, தொடவே மாட்டாங்க. கரங்களை மாத்திரம் மெதுவாக தட்டி பாடல்களை பாடி நாம் கர்த்தரை துதிப்போம். இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நாம் இசைக்கருவி அவர்களைப் போல இசைக்கருவி திருச்சபையில் வாசிக்காமல் கர்த்தரை துதிக்கிறதுனால நாம் தெய்வ பக்தி உள்ளவர்கள், நாம் கடவுளை பிரியப்படுத்துறோம்னு இவர்கள் நினைத்து கொண்டு இருக்கார்கள். இதுவும் வேதாகத்தின்படியானது அல்ல. இந்த ரெண்டு கூட்டத்தாருமே வேதத்திலிருந்து, குறிப்பாக சங்கீத பகுதிகளிலிருந்து நேர்த்தியாய் வாசித்து சத்தியங்களை புரிந்து கொண்டு தேவனை பாடி ஆராதிக்கும் போது இசைக்கருவிகளை சரியான முறையிலே பயன்படுத்தி தேவனை பாடுவது அவசியமா இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து சர்வ லோகத்துக்கும் ராஜாவா இருக்கிறார் என்பதை நீங்கள் என்ன பண்ணுங்க, அங்கீகரியுங்கள். அந்த ராஜாவுக்கு இசைக்கருவிகளை பயன்படுத்தி பாடல்களை பாடி அவரை துதியுங்கள். இப்பொழுது நாம் கடைசி சரணத்துக்கு வந்திருக்கிறோம். 3வது சரணம், வசனம் 7 முதல் 9 முடிய நாம் சுருக்கமாக பார்த்து நாம் நிறைவு செய்யலாம். 7வது வசனம், எல்லா படைப்புகளும், 3வது சரணத்தில் எல்லா படைப்புகளும் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்காக அவரை பாடுகின்றன. 7வது வசனம் வேற ஒருத்தர் வாசிக்கலாம். சமுத்திரமும் கடலும் கடலில் உள்ள அனைத்து படைப்புகளும், அது ஒருவேளை டிஸ்கவரி சேனல் எல்லாம் பார்த்தீங்களன்னா புது புது விலங்குகள், உயிரினங்கள் இன்னுமே கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டே இருக்காங்க. கடலிலும் அதில் உள்ள அனைத்து படைப்புகளும், பூமியில் உள்ள எல்லா படைப்புகளும், மனிதர்கள், மிருகங்கள், விலங்குகள், செடி கொடிகள், பூச்சி, மரங்கள், விழிகள் எல்லாம் என்ன பண்ணுவோம், முழங்குவதாக என்று வெற்றி களிப்பில் நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தரை துதித்து உங்களுடைய இருதயத்தையும் சத்தத்தையும் உயர்த்தி என்ன பண்ணுங்க, வெற்றி களிப்பின் பாடலாக பாடுங்கள் என்று சங்கீதக்காரன் ஒரு அழைப்பு விடுக்கிறார். இது எனக்கு ஏசாயா 44:23 ஞாபகப்படுத்தினது. ஏசாயா 44:23 வசனம். இப்போ ஏசாயாவும் இதை வலியுறுத்தி கூறுகிற நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் இதை செய்திருக்கிறார், பூமியில் தாழ்விடங்களிலே, பாட்டம் ஆஃப் தி எர்த், அதாவது கடலின் ஆழம், பூமியின் ஆழம், இவைகள் எல்லாம், பர்வதங்களே, பூமியின் ஆழம் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல சொல்றாரு, பர்வதங்களின் உச்சி இருக்கிற மலைகளின் உச்சிகளே அதிகமாக இருக்கிறது. அப்ப என்ன பண்ணுதுன்னா, டாப் ஆஃப் தி எர்த், பாட்டம் ஆஃப் தி எர்த் அப்படின் போது இது எல்லாவற்றையும், இதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுது சொல்லுது. அதுல ஒரு சில காரியங்களை விசேஷமாக இவர் குறிப்பிட்டே காமிக்கிறார். பர்வதங்களே, காடுகளே, காட்டில் உள்ள சகல மரங்களே, கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். ஒருவேளை இந்த செய்தியை தயாரிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் பிரசங்கம் பண்ணுறதுக்காக இருந்த போன வாரத்தில் கர்த்தர் ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்தாரு எனக்கு. திடீர்னு வெள்ளிக்கிழமை என்ன பண்ணேன், நானும் என்னுடைய மனைவியும் பசங்களை ஸ்கூலில் அனுப்பிச்சிட்டு பின்னாடி ஏற்காடு மலைக்கு போகலாம் அப்படின்ட்டு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போனோம். ரொம்ப நாளாச்சு. பசுமையான மரங்கள், இயற்கையான காற்று, அதில் பறவைகள் பாடுவது, அது தென்றல் காற்று அடிப்பது, இதெல்லாம் பார்த்து ரொம்ப கர்த்தருடைய அந்த படைப்புக்காக நான் சந்தோஷமாக அதை என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஒருவேளை சனிக்கிழமை நான் கொல்லிமலைக்கு போனோம், பாஸ்டர் மனோவா இன்னும் ஒரு சில டீக்கன்ஸோடு கொல்லிமலை. இப்போ அந்த மலைகளுடைய உச்சிகளை, மரங்களையும், அந்த காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது தேவன் எவ்வளவு நேர்த்தியாய் அதை படைத்திருக்கிறார். சிருஷ்டிப்புகள் அவருக்கு எப்படி ஒரு கீழ்ப்படிந்து அவருடைய காரியங்களை நிறைவேற்றி, சங்கீதம் 19 சொல்லி இருக்கிறபடி வானங்கள் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன அப்படின்னு சொன்னபோது ரொம்ப ஒரு அழகா என்ன பண்ணுது, தேவனுடைய படைப்புகள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் பாடும்படியாக இங்கே அழைப்பு விடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 8வது வசனத்தை வாசிப்போம். இங்கே ஆறுகள், மலைகளும் என்ன பண்ணுது, கை கொட்டி கெம்பெடுத்து பாடுகிறது. ஒருவேளை நீங்கள் கற்பனை செய்து பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து படைப்புகளும், மரங்களும், செடிகளும், விலங்குகளும், அனைத்து மக்களும், ஆறும், கடலும் எல்லாம் ஒரு இசைவாக தேவனுக்கு இசைக்கருவி வாசித்து ஒரு இசையோடு அவரை பாடி துதிக்கிற ஒரு காட்சி எவ்வளவு ஒரு அருமையான காட்சியா இருக்கிறது.
9வது வசனத்தை வாசிப்போம். ஓகே, இப்போ எதுக்காக இந்த படைப்புகள் எல்லாம் கர்த்தரை இப்படியாக துதித்து பாடுகிறதுன்னு பார்த்தீங்களன்னா, அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். இது எதிர்காலத்தில் நடக்க போற ஒரு சம்பவம். கர்த்தர் பூமியை, பூலோகத்தை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில மக்களை, ஜனங்களை அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப பூமியை, பூலோகத்தை என்பது வெறும் மண்ணையோ தரையோ வெட்டாந்தரையோ ஆண்டவர் நியாயம் தீர்க்க வருவதில்லை. பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை, மக்களை, குறிப்பாக பாவிகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற பாவிகளை நியாயம் தீர்க்கும்படியாக அவர் வரப்போகிறார். ஆகையால் நீங்கள் என்ன பண்ணுங்க, கம்பீரமாய் அவரை பாடி துதியுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போஸ்தலர் 17:31 கூட வாசிப்போம். பவுல் இதை இன்னும் தெளிவா விளக்குறார். என்ன சொல்றாரு? பிதாவாகிய தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார். பூலோகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக, பாவிகளை நியாயம் தீர்க்கும்படியாக ஒரு நாளை ஏற்கனவே குறித்து வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றும்படியாக ஒரு மனிதனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த மனிதன் யாருன்னா, மாம்சத்தில் பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை அதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இப்போ யார் நியாயாதிபதி அப்படின்னு பார்த்தீங்களன்னா, கிறிஸ்து தான் நியாயாதிபதியாக இருக்கிறார், நியாயம் தீர்க்கிறவராக இருக்கார். இதில் மிக முக்கியமான விஷயம், நாம் நம்மையே ஆராதித்து பார்ப்போம், சிந்திக்க வேண்டிய அவசியம் என்னன்னு பார்த்தீங்களன்னா, இந்த கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பின் நாளை குறித்து யாருக்கும் தெரியாது. எப்போ வருவாருன்னு தெரியாது. 2வது வருகை எப்போ வருவாருன்னு தெரியாது. குமாரனும் பிதாவும் மட்டும் அறிந்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனில் அவர்கள் மட்டும் அறிந்திருக்கிறாங்க. உங்களுக்கு எனக்கும் அது தெரியாது இருக்கிற பட்சத்தில், ஒருவேளை நாம் ரட்சிப்பின் நிச்சயம், உண்மையாகவே நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் என்ற நிச்சயம் வேத வசனங்களின் அடிப்படையிலும் என்னுடைய வாழ்வில் ஆவியின் கனி வெளிப்படுகிறதை ஒப்பிட்டு பார்த்து நாம் உறுதிப்படுத்தி கொண்டிருப்போமானால் நல்லது. அப்படி இல்லாமல் நான் சந்தேகத்திலே இருக்கும்போது, ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டேனா இல்லையா, நான் மறுபடியும் பாவம் செய்து கொண்டிருக்கிறேனே, நான் முழுமையா விசுவாசித்தானே, அப்படி ஒரு சந்தேகத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால், மிக மிக அவசியமானது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனத்தில், வெள்ளை சிங்காசன ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பில் ஒரு பாவியும் என்ன பண்ண முடியாது, தப்பித்து கொள்ளவே முடியாது. அங்கே பாரபட்சமே இல்லை. அவர் நீதியோடும் நிதானத்தோடும் சரிசமமாய், ஏழை பணக்காரன், எங்க தாத்தா காலத்திலிருந்தே கிறிஸ்துவங்க நாங்கெல்லாம், இயேசு கிறிஸ்து சொல்வார், அதுக்கு என்ன இப்போ, உங்க தாத்தா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார், என்ன விசுவாசித்தாரு, அவர் ரட்சிக்கப்பட்டாரு, பரலோகத்தில் இருக்காரு, அதுக்கு என்ன இப்போ, நீ விசுவாசித்தியா? உன்னுடைய பாவத்தை உணர்ந்து, நீ ஒரு பாவி என்பதையும் நீ நரகத்திற்கு போக வேண்டியவன் என்பதையும் உணர்ந்து, உனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீ தனிப்பட்ட விதத்திலே விசுவாசித்தாயா என்றுதான் கர்த்தருடைய கேள்வி இருக்கும். அங்கே பாரபட்சம் கிடையாது. எல்லோரும் சரி சமமாய் நியாயம் தீர்க்கப்பட்டு தேவனை விட்டு பிரிந்து நித்தியமாக பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். அங்கே மரணம் இல்லை, கூக்குரல், பற்கடிப்பு, இருள், இது எல்லாம் இருக்கும். இப்போ ஒரு நிமிஷம் நம்ம தெரியாம ஒரு அடுப்புல ஒரு மெழுகுவத்தில நம்ம கைப்பட்ட உடனே என்ன ஆகுது, அப்படியே டக்குன்னு என்ன பண்றோம், எடுக்கிறோம். ஆனா அக்கினி கடலிலே மரணமும் இல்லை, அழிவும் இல்லை, நித்தியமாக அங்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். எவ்வளவு ஒரு பெரிய கொடூரமான, சிந்தித்து பார்க்க முடியாத இடம். ஆனா இது உண்மையானது. நரகம் இருக்கிறது, வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள், உங்களில் யாராவது தேவனை விசுவாசித்து ரட்சிக்கப்படாமல், பாவம் மன்னிக்கப்படாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், இது உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. மறுபடியும் தேவன் இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நேற்றே இறந்து போயிருப்பீர்களானா இந்த வாய்ப்பு உங்களுக்கு இல்லை. ரட்சிக்கப்படாமல் நேற்றே ஒருவேளை இறந்து போயிருந்தால் அந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுனால தேவனுடைய வசனத்தை கேட்கும்படியாக இன்னொரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் உங்களுக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்து, உங்களுடைய பாவங்களை தன்னுடைய தோளின் மேல் சுமந்து, தேவ கோபாக்கினியை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை மனப்பூர்வமாய் நம்புங்கள். அப்பொழுது நீங்கள் பாவம் மன்னிப்படைந்து பரலோக மோட்சத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த காரணத்துக்காகத்தான் இவ்வளவு தேவனுடைய நியாய தீர்ப்பு இவ்வளவு சீரியஸாக இருக்கிறதுனால தான் அநேக திருச்சபையின் மேல் கரிசனையுள்ள, ஆத்மாக்கள் மேல் கரிசனையுள்ள போதகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே வெண்ணெய் தடவி அனுப்ப மாட்டாங்க.
ஏதோ வந்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை காணிக்க போட்டாங்க, ஸ்தோத்திரம் பண்ணாங்க, சரி போட்டோம் அப்படின்னு விட மாட்டாங்க. அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை போல கிறிஸ்து உங்களில் மறுபடியும் உருவாகமாகவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொல்றார். இப்போ ஒரு ஆத்துமாவுக்கு உத்தரவாதமா இருக்கிற உண்மையான போதகர்கள் கிறிஸ்துவுக்கும் மனிதர்களுக்கும் இடையாக நின்று கிறிஸ்துவின் இடத்திலே மனிதர்களுக்காக ஜெபத்திலே, ஆண்டவரே இவர்களுடைய பாவத்தை மன்னியும், இவர்களை ரட்சியும், திருச்சபையிலும் குடும்பங்களிலும் இவர்கள் சாட்சியாய் வாழ உதவி செய்து அவரிடத்தில் கதறி ஜெபிக்கிறவர்களாக நேரத்தை செலவழிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பிரசங்க மேடையில் வந்து வேதத்தை சரியான விதத்திலே மனம் திரும்ப வேண்டும் என்று கடிந்து கொண்டு சீர்படுத்தி சிட்சித்து புத்தி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் ஒரு சில பிரசங்கங்கள் வந்து மிகவும் கடினமானதாக இருக்கும். ஒருவேளை டாக்டர் ஆப்ரேஷன் செய்கிறது, கேன்சர் இருந்தது கண்டறிந்து ஆப்ரேஷன் செய்கிறது யாருக்கு நல்லது? டாக்டருக்கு நல்லதா, நமக்கு நல்லதா? அப்போ நோயாளிக்கு நல்லதா? நோயாளிக்கு நல்லது, டாக்டருக்கு நல்லதில்லை. ஒருவேளை அவருக்கு பணம் வரும், ஆனால் ஆரோக்கியத்திற்கு. அப்போ ஒருவேளை போதகர்களோ அல்லது வீட்டு கூட்டங்களில் பிரசங்கிக்கிற சகோதரர்களோ கடிந்து கொண்டு வேதத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று அழைப்பு விடுக்கும் போது நீங்கள் அதை தேவ சத்தத்தை புரிந்து கொண்டு ஒருவேளை பாவம் செய்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாமல் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இடங்கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிலே கிரியை செய்து உங்களை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்த நீங்கள் என்ன பண்ணுங்க, இடம் கொடுக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். உங்களை இந்த நியாய தீர்ப்பை குறித்து யோசிக்கும் போது உங்கள் ரட்சிக்கப்படாத குடும்ப நபர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஊக்கமா ஜெபிங்க. ஆண்டவரே ரட்சியும். உறவினர்களுக்காக, அயலகத்துக்காக ஜெபிங்கள். அவர்களுக்கு சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, பிரசங்கம் செய்யுங்க. கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்காக, நாம் ரட்சிப்புக்காக நிறைய பாடல்களை பாடுகிறோம், அரசாட்சிக்காக நிறைய பாடல்களை பாடுகிறோம். ஒருவேளை கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்காக பாடல்கள் பாடுவது ரொம்ப கம்மியாக இருக்கு. நாம் இன்னும் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்காக சந்தோஷமா அவர் நீதியாய் நியாயத்திருக்கிறார் அப்படிப்பட்ட பாடல்களையும் என்ன பண்ணும், நம்முடைய ஆராதனைகளில் பாடுவது அவசியமா இருக்கிறது. ஒருவேளை உங்களில் யாராவது, நான் கர்த்தருக்கு பாட்டு பாட எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, பாடல் பாடும்போது நான் பாடவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை எனக்கு தெரியாது, போதர்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். பாடல் பாடும் நேரத்தில் நான் வாயே அசைக்க மாட்டேன், பாடவே மாட்டேன் அப்படின்னு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஏன் என்று சொன்னால் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் அவரை பாடுங்கள், துதியுங்கள், அவரை போற்றுங்கள் என்று அநேக கட்டளைகள் குறிப்பாக சங்கீத பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், விசேஷமாக நீங்கள் அவருக்கு பாடாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி நான் கர்த்தரை பாடுவேன், பாடுவதற்கு முயற்சி செய்வேன், மற்றவர்களோடு நான் இணைந்து பாடல்களை கற்றுக்கொள்வேன் என்று என்ன பண்ணுங்க, கர்த்தரை துதிக்கும்படியாக பாடல்களை கற்றுக்கொள்ளுங்கள். கடைசியாக நான் இந்த சங்கீதத்தினுடைய ஒரு ஒழுங்கை சொல்லி முடிக்க இருக்கிறேன். கொஞ்ச நேரம் என்னோட கூட பொறுத்து கொள்ளுங்கள். 2 அல்லது 3 நிமிடத்தில் நான் முடித்து விடலாம். இந்த சங்கீதத்தின் ஒழுங்கு, பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷில். முதலாவது சரணம், இரண்டாவது சரணம், மூன்றாவது சரணம் அப்படின்ற 3 வசனமா என்ன பண்ணோம், பிரித்து பார்த்தோம். அப்போ முதலாவது சரணத்தில் கர்த்தர் செய்து முடித்த கடந்த காலத்திற்காக கர்த்தரை துதிக்கிறார்கள். இரண்டாவது சரணத்தில் ராஜாவாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிற நிகழ்கால காரியத்துக்காக கர்த்தரை துதிக்கிறார்கள். மூன்றாவது சரணத்தில் எதிர்காலத்தில் வரப்போகிற நியாய தீர்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறார்கள். முதலாவது சரணத்திலே கர்த்தரை ரட்சகராக அறிமுகப்படுத்தி இருக்கிறார், இரண்டாவது சரணத்திலே ராஜாவாக அறிமுகப்படுத்தி இருக்கிறார், மூன்றாவது சரணத்திலே நியாயாதிபதியாக அறிமுகப்படுத்தி இருக்கிறார். முதலாவது சரணத்தில் கர்த்தருடைய நீதி வந்து அவர்களுடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பாக முடிந்தது. கடைசி சரணத்தில் கர்த்தருடைய நீதி பாவிகளுக்கு நியாய தீர்ப்பாக முடிகிறது. முதலாவது சரணம் கர்த்தருடைய கரம் என்ன பண்ணுது, ரட்சிப்பை உண்டாக்குது. இரண்டாவது சரணத்தில் கரங்களை பயன்படுத்தி இசை கருவிகளை வாசிக்கிறார்கள். மூன்றாவது சரணத்தில் ஆறுகள் என்ன பண்ணுது, கை கொட்டுது. அந்த பாடல் வடிவில் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக சங்கீதக்காரன் வடிவமைத்து இருக்கிறார் பாருங்கள். முதலாவது சரணத்தில் கர்த்தர் அதிகமாய் செயல்படுகிறார், ஜனங்க என்ன பண்றாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. இரண்டாவது மூன்றாவது சரணத்தில் ஜனங்களும் படைப்புகளும் அவரை பாடி துதிக்கிறது, கர்த்தர் அதை பார்த்துட்டு என்ன பண்றாரு, ரசித்து கொண்டு இருக்கிறார். கடைசியா
முதல் சரணம், இரண்டாவது சரணம், மூன்றாவது சரணம் எல்லாமே ரட்சிப்பு உலகளாவியது, அரசாட்சி உலகளாவியது, நியாய தீர்ப்பும் உலகளாவியது. இது எல்லாமே யூனிவர்சல். God's salvation is universal, God's kingdom is universal, God's judgment is universal. யாருமே தப்ப முடியாது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராக இருக்கிறார், ராஜாவாக இருக்கிறார், நியாயாதிபதியாக இருக்கிறார். ஆகையால் மகிழ்ச்சியோடும் இசைக்கருவிகளை இசைத்தும் அவரை நாம் பாடுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.